டீலிபோ கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தும் அதி உன்னதமான ஃபுட் சப்ளிமெண்ட். இன்றைய நாகரிக உலகில் நாம் எதிர்கொள்ளும் பெரும் பிரச்சனைகளில் ஒன்று கொலஸ்ட்ரால் பிரச்சனைகள். இந்தியாவில் நாம் எதிர்கொள்ளும் இரண்டாவது மிகப்பெரிய உடல்சார் பிரச்சனை இது. அதிகப்படியான கொழுப்புகள் உடலில் சேர்வதே கொலஸ்ட்ரால். இது இருதயம் சம்பந்தப்பட்ட கோளாறுகளையும் இரத்த அழுத்த கோளாறுகளையும் ஏற்படுத்தும் முக்கிய காரணியாக இருக்கின்றது. நாம் உண்ணும் உணவில் இருக்கின்ற அதிகப்படியான கொழுப்புகள் நம் உடல் செயல்பாட்டின் குறைவினாலும் தேவையான உடற்பயிற்சி இன்மையினாலும் மேலும் அளவிற்கு அதிகமான கொழுப்பு நிறைந்த அசைவ உணவுகளை உண்பதன் மூலமாகவும் நம் உடலில் கொலஸ்ட்ராலாக மாறி இரத்த ஓட்ட பாதையில் படிந்து விடுகின்றன. நாளடைவில் இந்த கொலஸ்ட்ரால் படிதல் அபாயகரமான வளர்ச்சியடைந்து இரத்த ஓட்ட பாதையின் செயல்பாட்டையே தடை செய்யும் அளவிற்கு பிரச்சனைகளை உருவாக்குகின்றன. இரத்த ஓட்ட பாதையின் பெரும் பகுதியை கொலஸ்ட்ரால் சூழ்வதால் இரத்த ஓட்டத்தில் அழுத்தம் அதிகமாகின்றது. இதுவே இரத்த அழுத்தம், அதாவது பிளட் பிரஷர் எனப்படும். கொலஸ்ட்ராலை இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று LDL என்று சொல்லக்கூடிய லோ டென்சிட்டி கொலஸ்ட்ரால், மற்றொன்று HDL என்று சொல்லக்கூடிய ஹை டென்சிட்டி கொலஸ்ட்ரால். வேறு வகையாக கூறுவதென்றால் LDL-ஐ பேட் கொலஸ்ட்ரால் என்றும் HDL-ஐ குட் கொலஸ்ட்ரால் என்றும் கூறலாம். பொதுவாக நம் உடலில் LDL 130 mg/dl-க்கு அதிகமாகும் போது அது ஆபத்தான கொலஸ்ட்ராலாக கருதப்படுகின்றது. HDL-ஐ பொறுத்தவரை 60 mg/dl-ஓ அல்லது அதற்கு அதிகமாகவோ இருத்தல் வேண்டும். HDL 40 mg/dl-ற்கு கீழாக குறையும் போது HDL அளவு தேவையை விட குறைவாக உள்ளது என்று கணக்கிடப்படுகின்றது. ஹை கொலஸ்ட்ராலை நம் உடலில் தீங்கு விளைவிக்கக்கூடிய காரணிகளை உண்டாக்குகின்றது. LDL என்று சொல்லக்கூடிய லோ டென்சிட்டி கொலஸ்ட்ரால் நம் உடலில் அதிகரிக்கும் போது அது இரத்த ஓட்டத்தின் செயல்பாட்டையே முடக்கிவிடுகின்றது. இந்த செயல்பாட்டின் மூலம் இதயத்திற்கு செல்லக்கூடிய இரத்தத்தின் செயல்பாட்டில் தடை ஏற்படுகின்றது. இதுவே ஹார்ட் அட்டாக் எனப்படும் மாரடைப்பை உருவாக்குகின்றது. மூளைக்கு செல்கின்ற இரத்த ஓட்டத்தினை பாதிக்கும் போது ஸ்ட்ரோக் உண்டாகின்றது. இதிலிருந்து விடுபட என்ன வழி? எப்படி LDL-ஐ குறைத்து HDL-ஐ அதிகப்படுத்த முடியும்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் சரியான தீர்வுதான் ஓரியன்ஸின் டீலிபோ. இதில் இருக்கக்கூடிய பாலிகோசனால் மற்றும் சாந்தோன்ஸ் LDL-ஐ குறைத்து HDL-ஐ அதிகப்படுத்துகின்றது. பாலிகோசனால் இது கரும்பிலிருந்து எடுக்கப்படும் உயரிய மூலப்பொருள். இது உடலில் LDL அளவை குறைக்கும் தன்மை பெற்றது என்பது உலக அளவில் பல ஆய்வுகளின் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது பிளேட்லெட் அக்ரிகேஷனை தடுக்கின்றது. உயர் இரத்த அழுத்தத்தினை கட்டுக்குள் கொண்டு வருகிறது. டீலிபோவில் இருக்கக்கூடிய மற்றுமோர் மூலப்பொருள் சாந்தோன்ஸ். இது மங்குஸ்தான் பழத்திலிருந்து எடுக்கக்கூடியது. இது ஒரு மிகச்சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட். இது சீரான இரத்த ஓட்டத்திற்கு வகை செய்கின்றது. கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தும் சக்தி மிக்கது. இன்ஃப்ளமேஷன் எனப்படும் இரத்த கட்டிகளை கரைக்கும் தன்மை சாந்தோன்ஸுக்கு உண்டு. மேலும் இருதய நாளங்களின் முறையான செயல்பாட்டிற்கு இது பெரிதும் துணை புரிகின்றது. இதில் இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் HDL-ஐ அதிகரிக்க செய்கின்றது. நம் ஓரியன்ஸின் டீலிபோ 3 முக்கியமான பணிகளை செய்கின்றது. இது ஒரு ஆன்டி ஏஜிங், அதாவது வயது முதிர்வை தடுக்கின்றது. மேலும் இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். மூன்றாவது, இது ஒரு ஆன்டி வைரல் ஏஜென்ட். இது இரத்தத்தின் அடர்த்தியை குறைக்கும் தன்மை கொண்டது. இரத்தத்தில் கொலஸ்ட்ரால் சேரும் போது அதன் அடர்த்தி அதிகமாகின்றது. இரத்தத்தின் அதிகப்படியான அடர்த்தியின் காரணமாக இதயத்தின் பம்பிங் ஃபங்க்ஷன் கடினமாகின்றது. நம் டீலிபோ இந்த பிரச்சனையை தீர்க்கும் ஒரு அற்புத உணவாக செயல்படுகின்றது. மிக எளிதாக சொல்வதானால் டீலிபோ இருதயத்தின் பாதுகாவலன். இருதயமே நம் உடம்பில் எல்லா பாகங்களுக்கும் இரத்தத்தினை கொண்டு செல்லும் மையப்பகுதி. இந்த மையப்பகுதியில் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது அது ஒட்டுமொத்த உடலின் செயல்பாட்டையே ஸ்தம்பித்து விடுகின்றது. இதிலிருந்து பாதுகாப்பு அளித்து இருதயத்தின் சீரான மற்றும் சிரமமில்லாத செயல்பாட்டிற்கு பெரும் துணை புரிகின்றது நமது ஓரியன்ஸின் டீலிபோ.